உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். துலாம் ராசி என்பது சனியுடைய உச்ச வீடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். சனிக்கு மிகவும் பிடித்த வீடு. தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்க்க மாட்டாங்க. எது நியாயமோ நியாயத்தின்படி நிற்பார்கள். 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். லைஃப்ல இப்ப நீங்க செட்டில் ஆயிருவீங்க. நோய்கள் வராதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. 6ல் சனி இருந்தால் நோய் வராதுங்கிறாங்க, அப்படி கிடையாது. நோயை வெளிப்படுத்தி அவர் குணப்படுத்துவார். அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சமடையக்கூடியவர். துலாம் ராசி என்பது சனியுடைய உச்ச வீடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். சனிக்கு மிகவும் பிடித்த வீடு. பொதுவாக துலா ராசிக்காரங்க பாருங்க, உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமோ தவறோ சுயநலமாக பேசக்கூடியவர்கள், தான் செய்த தவறுகளை கூட தவறானவர்களை கூட ஆதரிக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த துலா ராசிக்காரங்களுக்கு மட்டும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்க்க மாட்டாங்க. எது நியாயமோ நியாயத்தின்படி நிற்பார்கள். துளாராசிக்காரங்க நியாயத்தை ஆதரிப்பார்கள். அதுதான் மிகப்பெரிய உண்மை. துளாராசிக்காரர்கள் ரொம்ப நியாயமாக பேசுவாங்க. அதான் தான் தராசை சின்னமாக வைத்தார்கள். வேண்டியவர் வேண்டாதவர்கள் பார்க்காம எது உண்மையோ எது நல்லதோ அதற்கு துணை போகக்கூடியவர்கள். அதான் தான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்குது. தன்னுடைய துலாம் ராசி இதனுடைய உச்ச வீடாக சனி பகவான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ இந்த சனி பகவான் எங்க இருக்காரு? ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இது பொற்காலம்னு பேரு. சனிக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். லைஃப்ல இப்ப நீங்க செட்டில் ஆயிருவீங்க. சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகளில், சனி பகவான் ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் இருப்பாருன்னு சொல்றேன். மீனத்தில் இப்ப மீனத்தில் உட்கார்ந்துருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டுகளில் உங்க லைஃபை செட்டில் பண்ணி விட்டுருவாரு. நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, இல்லை வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளை வெளிப்படுத்துவார். பரம்பரை நோய்கள் உடம்பில் இருக்கும், அதை இப்போ வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி குணப்படுத்துவார். அதுதான் முக்கியமான. நோய்கள் வராதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. 6ல் சனி இருந்தால் நோய் வராதுங்கிறாங்க, அப்படி கிடையாது. நோயை வெளிப்படுத்தி அவர் குணப்படுத்துவார். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. புதிய வேலை விஷயங்களில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. புது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் புதிய பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் இப்போ போடுவீங்க. ஆன்லைன் கோர்ஸ் பல பேர் ஜாயின் பண்ணுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. அதில் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். உங்க தந்தை வழிபட்டிருப்பார், நீங்க வழிபடுவீங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். வரக்கூடிய ஆபத்தில் இருந்தெல்லாம் இஷ்ட தெய்வம் காப்பாற்றும். வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வாங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. நிறைய செலவு வைப்பார். உங்களுக்காக உங்கள் குடும்பம் செலவழிக்கும். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செலவழிப்பீர்கள். ஃபாரினுக்கு போயிட்டு வருவீங்க. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட செலவுகள் நிறைய இருக்கும். வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வருவது, வெளிநாட்டில் படிக்க போவது, அப்படிங்கிற முன்னேற்றமெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல கடனுதவி கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியான பணியாளர்கள் கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. உங்கள் வேலையை நீங்கள் திறம்பட செய்வீர்கள். அதுக்கெல்லாம் நல்ல யோகம் இந்த சனி பகவான் வாரி வழங்குகிறார். இருக்கிற ராசிகளிலே மிகச்சிறந்த பலனை துளாராசிக்காரர்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் பெறப்போகிறார்கள். அப்படிங்கிறத உண்மை. கல்வியில் மேன்மை, தொழிலில் மேன்மை, நல்ல வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கு. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். யாரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். துலாம் ராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்துக்கிட்டே இருங்க.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அந்த சமயபுரத்தாளுடைய அருளாசியோடு உங்கள் வாழ்க்கையை உச்சமென உயர்த்தும். அவ்வளவு நல்ல காலகட்டம் நடக்குது. ஆகவே துளாராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. இவர் பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார். சனி பகவானுடைய மந்திரம் ஓம் காகதுவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய மந்திரம். பொதுவாக இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார். இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர். ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுனாலே வாழ்க்கையில் பிரச்சனையும் நடக்கக்கூடாது. சனி திசையினாலே வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பலர். நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். அவர் என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்போ நான் சொல்ல போகிறேன். எனது அருமை நேயர்களே, இப்போ நம்மளுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். என்ன பரிகாரத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் மிக நுட்பமானது. இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார். இதே காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே உடல் தூய்மை, ஆடைகளில் தூய்மை, இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம். ஒருத்தர் சனீஸ்வரன் பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சோம்பேறித்தனமாக எழுந்திருக்கிறது, பகல் நேரத்தில் தூங்குவது, தன்னுடைய வேலைகளை தான் செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் சனி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறோம். அதேமாதிரி கால்களின் வழியாக தான் சனி புகுந்துக்கிட்டுறாரு. ஒருத்தருக்கு 7.5 சனி பிடிச்சிருக்கு, அஷ்டமத்து சனி பிடிச்சிருக்கு, அர்த்தாஷ்டம சனி பிடிச்சிருக்கு, இவருக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க. இப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அந்த சனி பகவானால் பாதிக்கப்பட்டவருக்கு கால்களின் வழியாக சனி பகவான் புகுந்துக்கிறார். கால்களில் பிரச்சனை, நரம்புகளில் பிரச்சனை, இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்பொழுதுமே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யணும். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் சனிக்கிழமைகளில் பக்கத்தில் உள்ள கோயிலில் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது, வெற்றிலை மாலை போடுவதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை தருது. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.